ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாடாளுமன்ற மக்களவை முன்னவராகிறார் நடுவண் உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே. சென்னை அருகே காரப்பாக்கத்தில் பணமாற்று அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் கொள்ளை. ஈரானில் நடைபெறும் அணிசேரா நாடுகளின் மாநாட்டில் பாகிஸ்தான் அதிபரை மன்மோகன் சிங் சந்திப்பார் என தகவல். கும்பகோணம் பள்ளி தீ விபத்துக்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என உச்சநீதிமன்றம் கண்டனம். வன்பகடியில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை, நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. அரசு பொதுப்பணித்துறை குவாரிகள் மூலம் மக்களுக்கு மணல் விற்பனை செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. அடிக்கடி நிகழும் அதிகாரிகள் மாற்றத்தால் நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படும் என கருணாநிதி குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் துணை ராணுவப் படையினரின் தாக்குதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி சுட்டுக் கொலை. வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரீஸில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் போராட்டம். செப்டம்பர் மாதம் வரை 85 விழுக்காடு பருவமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.